ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனி குருஜி சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நம்ம சாய் சுஜித் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ போயிருந்திருப்பார். இன்டர்வியூவில் போய் நிறையா அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருந்தாரு. என்னென்ன அனிமேஷன்லாம் அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவர் அறியாமலே கொடுத்தது தான் இதெல்லாம். என்னென்னா நருட்டோக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாரு, டானுக்கு, அப்புறம் நான் எதிர்பார்க்கவே இல்லை அட்டாக் அண்ட் டைட்டனுக்கும் கொடுத்து வச்சுருக்காரு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் அனி குருஜி சேனல். இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு அப்டேட்ஸ்லாம் வரும்போது நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அனிமே அப்டேட்ஸ்லாம் வரும்போது நம்ம சேனலில் எப்போவுமே நீங்கள் அப்டேட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே மூவ் ஆன் பண்ணி போவோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பேசிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து அந்த ஃபுல் வீடியோஸும் பார்த்திங்கன்னா ஒரு 32 மினிட்ஸ் இருக்கும். ஸோ அதில் கடைசி 5 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருந்திருப்பார். இந்த பைரசி அப்படின்றது வந்து சொல்லியிருப்பார். பைரசி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்திருப்பார். ஸோ என்னோடய தாட் வந்து பார்த்திங்கன்னா, பைரசியை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒழிக்கவே முடியாது. பைரசினா என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு அப்டேட் வந்து ஒரு அனிமே வருது அப்படின்னா அதை வந்து அந்த சோர்ஸில் பார்க்காம நம்ம எக்ஸ்டர்னலாக வேறு சோர்ஸில் பார்க்கும்போது, அதாவது டெலகிராம் இந்த மாதிரியான சோர்ஸில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது தான் அதை நான் வந்து நம்ம பைரசின்னு சொல்லுவோம். ஸோ வந்து அந்த இதை பற்றி மீன் பண்ணி சொல்லியிருந்திருப்பார். ஸோ பைரசிங்கிறத வந்து ஒழிக்கவே முடியாது. என்னன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனிமேங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஃபேம் ஆனதுக்கு காரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே 50%, அதாவது 50%ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பைரசி அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம உண்மையில் ஒதுக்கி தான் ஆகணும். ஏன்னா பைரசிங்கிறது ஒன்று இல்லைன்னா நம்மளோட அதாவது இந்த அனிமேங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இவ்வளோ ஃபேமஸ் ஆகிருக்குமா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெரியலை. ஏன்னா சோனியாவில் நருட்டோ பப்ளிஷ் பண்ணுறாங்க, 10 மணிக்கு தான் போடுறாங்கன்னா 10 மணிக்கு நிறைய பேர் பார்க்க முடியாது. ஸோ ஒரு 10 எபிசோடு விட்டு பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரிய போகிறதில்ல. ஸோ அனிமே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஃபேம் ஆகவும் வாய்ப்பு கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் நிறைய பிளாட்ஃபார்ம்லேயும் இப்போ அனிமே வந்து கிரன்ச்ரோலில் வந்து இப்படி போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்திருந்தானா நம்மளுக்கு தெரியாது. ஸோ பைரசியில் மூலியமாக வெளியே நிறைய அனிமேஸ் வரவும் தான். ஸோ இப்படியெல்லாம் அனிமேஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரன்ச்ரோல்லையும் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து அப்படி நிறைய பேருக்கு தெரியுது. ஸோ என்ன பிரச்சனைனா, அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு முறையான அதை அப்படி நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரிவார்டு மாதிரி நம்ம எதுவுமே கொடுக்கறது இல்லை. ஸோ என்ன நம்ம ஒரு அனிமே பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க நல்லா பண்ணுறாங்கப்பா, அவங்களுக்கு வந்து நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ அப்பப்போ மாதத்துக்கு எப்போயாவது ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெம்பராக ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 79 ருபீஸ் தான் இருக்கும். அந்த மாதம் முழுக்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் இருக்க தான் போகுது. நான் எப்போவுமே நான் அப்படி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நீங்கள் இப்போதைக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ இது எப்போ வேணால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அப்டேட் அனிமேஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் ஒரு மெம்பராக ஆட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு தான் பார்த்திங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம்காரங்களும் நினைப்பாங்க. ஸோ உங்களை தக்க வைக்கணுங்கிறதுக்காண்டி நிறைய அனிமேஸும் கொண்டு வரவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பைரசிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக சப்போர்ட் பண்ணாமல் உங்களால் முடிஞ்ச ஒரு ரிவார்டுமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் அனிமே கண்டென்ட் கிரியேட்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கறது நல்லது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவர் அதை பற்றி பேசும்போதே பார்த்திங்கன்னா அவருடைய முகம் குறைக்கிறத நான் பார்த்தேன். ஸோ என்னென்னா அவர் ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் முறையான கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கு ஆக்சுவலான ஒரு ப்ராஃபிட்டே போய் சேர்றது இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே ஒரு தப்பான விஷயந்தான். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சார்பாகவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா கிரன்ச்ரோலோடைய ஒரு மந்த்லி இது எக்ஸ்பென்ஸையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பைரசி பற்றி பேசியிருப்போம். நம்ம நெக்ஸ்ட்டாக எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா டானரண்டனை பற்றி பேச போகிறோம். டானரண்டனை பற்றி அவர் என்ன பேசியிருந்தாருன்னு பார்த்திங்கன்னா சொன்னால் சூப்பராக இருந்துச்சுங்க. அதை பற்றிலாம் பேசும்போது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து டானரண்டனை பற்றி பேசலை, அவருக்கு மனசுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எக்ஸ்ப்ரெஷன் நிறைய தராரு. என்ன பார்த்திங்கன்னா அதுக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க போல இருக்குது. நீங்கள் பேசுகிறது தான், நீங்கள் சும்மா இறங்கி பேசுங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கிரன்ச்ரோல் சைட்லேருந்தே நிறைய சப்போர்ட் கொடுத்துருந்துருக்காங்க போல். ஸோ டானரண்டன் வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் அவ்வளோ சென்சார்ஷிப் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த அனிமே வந்து ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதான் ரீசனுமே கூட. டான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு லிமிட்ஸே கொடுக்கலையா. இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஓட் லிமிட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஆனால் அது புரிஞ்சுக்கிறாத நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு போய் மெசேஜ் பண்ணுறாங்க போல இருக்குது. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஏன் அதை இப்படி சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக ரீசன்ஸ் நிறையா இருக்குங்க. அது என்ன தான் இருந்தாலும் அது ஒரு மீடியாவில் போய் நம்ம போய் கெட்ட வார்த்தையாக இருந்துச்சுன்னா கெட்ட வார்த்தையை அப்படியே நம்ம பேசினோம்னா என்றைக்காக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பேக் ஃபயர் அவங்களுக்காக தான் போகுது. ரீசெண்டாக நான் டிடிஎஃப் பர்சன்லேயே பார்க்குறீங்க அப்படின்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து தப்பான பாதையை நோக்கி செல்கிறார் அப்படின்ற மாதிரி
கண்டி அவர் அரெஸ்ட் பண்ணிட்டுலாம் போகிறாங்க. ஸோ அதுக்கான அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் ஒரு ஏதாவது ஒரு மீடியாவில் ஒரு தப்பான விஷயம் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து வைரல் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது ஒரு பேக் ஃபேர் ஆக தான் செய்யும். ஸோ அதனால் அப்போ அனிமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி எதிர்பார்க்கவும் முடியாது. இந்த மாதிரி ரொம்ப சென்சார்ஷிப் பண்ணி போட ஆரம்பிச்சிருவானுங்க. ஸோ வந்து பார்த்துக்குங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு அவங்க லிமிட்ஸ்க்குள்ளே அவங்க பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்குமே நல்லது, நம்மளுக்குமே நல்லது கூட. நம்ம நெக்ஸ்ட்டாக எந்த அனிமே அப்டேட் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நருட்டோவை பற்றி என்ன ப்ரோ சொன்னார் சொல்லுங்கள் ப்ரோ, அதானே ப்ரோ நீ முதல் சொல்லியிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நருட்டோவை பற்றி ஒன்றுமே அவர் வந்து பாசிட்டிவாலாம் சொல்லலை, நெகட்டிவாக தான் சொல்லியிருக்காரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை ரெண்டாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். என்ன ப்ரோ சொல்கிறீங்க நெகட்டிவாக அப்படி என்ன ப்ரோ சொன்னார் அவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோட்டலாகவே அவங்க பண்ண எபிசோட்ஸ் வந்து 500 தானாங்க. 500 அப்போ நருட்டோ ஷிப்புடன் 500 தானே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. டோட்டலாக நருட்டோ ஷிப்புடனை சேர்த்து தான் அவர் மீன் பண்ணி சொல்கிறாரு. ஏன்னா நருட்டோவில் 220 எபிசோட்ஸ் இருக்குது, நருட்டோ ஷிப்புடனில் 500 எபிசோட் இருக்குது. அதில் ஒரு 240 எபிசோட்ஸ் இது வரைக்கும் நம்மளுக்கு ரன் ஆகிருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக அவர் வந்து 500 எபிசோட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ராஜெக்ட் இன்னும் அவங்க அலாக்காட் பண்ணவே இல்லையா சோனியா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ டிலே ஆகுதுங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 4 to 5 months வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நருட்டோவுடைய அப்டேட் எதுவுமே எதிர்பார்க்க முடியாதுங்கிற மாதிரி தான் இவர் பேசினதில் இருக்குது. இனிமேல் நீங்கள் நருட்டோ வந்து பார்த்திங்கன்னா ரீடெலிகாஸ்ட்டை தான் மறுபடியும் பார்த்து ஆகணும் போல இருக்குது. ரீடெலிகாஸ்ட்டை முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க ஆரம்பிப்பானுங்க போல இருக்கு. ஸோ நருட்டோவை பற்றி அவர் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக தான் பேசியிருப்பார். அதுவுமே வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இன்னும் டப்பிங்கே அவங்க ஆரம்பிக்கலைங்கும்போது எங்கிட்ட இருந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டாக எந்த அனிமே வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாக் அண்ட் டைட்டன். அதை பற்றி என்ன ப்ரோ பேசினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்டாக் அண்ட் டைட்டன் வந்து பார்த்திங்கன்னா அவர் மூலியமாகவே, அதாவது நம்ம எங்கேயுமே அப்டேட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் போட்டிருந்துருப்போம். ஸோ இவர் மூலியமாக நம்மளுக்கு ஒரு அப்டேட் கிடைக்குங்கிறது நானே எதிர்பார்க்கல. என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, தமிழ்கிட்ட வரப்போகுதுங்கிறத அப்படியே பச்சையாக சொல்லியிருப்பாருங்க. என்ன சொல்கிற தமிழில் வரப்போதா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அட்டாக் அண்ட் டைட்டன் வந்து பார்த்திங்கன்னா டைட்டன்ஸுமே நாங்கள் நல்லா தான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணி சொல்லியிருப்பார். அப்போ அப்படிலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? இதில் அட்டாக் அண்ட் டைட்டனுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதில் சாய் சுஜித் ப்ரோவும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது வந்து பார்த்தா நல்லா தெளிவாகவே தெரியுது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் அண்ட் டைட்டன்ஸில் அவர் வந்து மெயின் கேரக்டர் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார். இந்த கேரக்டர் தான் பண்ணணுங்கிற மாதிரி நான் பண்ணல, ஏன்னா நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணாங்க இந்த கேரக்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகாது, நானே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஸோ அதனால இருந்தாலுமே நாங்கள் டைட்டன்ஸ் நல்லா வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பார். ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, டைட்டன்ஸ் அட்டாக் அண்ட் டைட்டன்ஸ் வந்து அஃபிஷியலாக தமிழ் டப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது எந்த பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத இன்னும் நம்மளுக்கு வந்து தெரியல. அப்போ கிரன்ச்ரோலில் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவங்க வந்து சாய் சுஜித் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஓனாக ஒரு ஸ்டூடியோ மேக் பண்ணி தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா எங்கேருந்து ப்ராஜெக்ட் வந்தாலுமே பண்ணியிருந்தான் இருப்பாங்க. டாண்டான பாருங்கள். இப்போ வந்து டெட்பூலுமே கூட வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஸ்டூடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட தம்பி தான் பண்ணியிருந்திருப்பாருன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ டெட்பூல் பண்ணியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா டெட்பூல் அவ்வளோ சூப்பராக இருக்கும், நீங்கள் வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். டாண்டான மாதிரியான ஒரு காமெடி அப்படிலாம், அதை டபுள் மீனிங் காமெடிலாம் வேணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா டெட்பூலையுமே பாருங்கள், அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணி வச்சுருப்பானுங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு அட்டாக் அண்ட் டைட்டன்ஸுக்கு கிடச்ச அப்டேட்டு. ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அஃபிஷியலாக நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்னா, அட்டாக் அண்ட் டைட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டப் கண்டிப்பாக வந்து போகுது, ஆனால் எப்போ வர போகுதுன்னு தெரியலை. ஸோ அவங்க டப்பிங் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பண்ணிகிட்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அந்த பைரசியை பற்றியும் பேசியிருப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பேசி தானே ஆகணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து என்னால் முடிஞ்சு ஒரு ஆள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலுமே அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனக்கு ஒரு பாசிட்டிவானது தான் அப்படின்னு. ஏன்டா நீயே ஒரு வியூஸ் போகாத சேனலை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ எப்படா நீ இதை பற்றி பேசலாம் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு வராதிங்க. ஸோ எதாக இருந்தாலும் நான் பேச வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா என்னோட கடமை அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அனுப்பி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு. ஸோ நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இத்துடன் உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அனி குருஜி.